5 great elements. These elements are used to describe the natural world and its processes. How do people spoil that elements? Our 4th 5th students acting small Tamil drama. Let us watch it. Thank you. இதோ இந்த குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மனிதர்கள் வாழ்வதற்கு முக்கியமான ஒன்று. இது தாராளமான கிடைத்து கொண்டிருந்த நீர் இப்போதெல்லாம் பாட்டிலில் அடைத்து வைத்து பணத்திற்கு விற்கப்படும் நிலை வந்துள்ளது. காரணம், நீர் அஸ்தமாகிவிட்டன. மக்கள் எல்லாரும் சுத்தமான நீரை விலை கொடுத்து வாங்குகின்றனர். இந்நீரால் காலரா, விஷக்காய்ச்சல் என இன்னும் பல நோய்கள் பரவுகின்றன. அதனால் மக்கள் பல இறக்கின்றன. ஆகையால் இந்நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நீங்கள் எப்படி அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? அம்மா, நான் மேகத்தில் இருந்து சிறு துளிகளாக இந்த மண்ணில் விழும் வரை சுத்தமான நீராக தான் இருந்தேன். அதன் பிறகு தெளிந்த நீராகி குளங்களில் தங்கினேன், ஆறுகளில் ஓடினேன், கடலில் கலந்தேன். ஆனால் என்னை சுத்தமாக இருக்க விட்டார்களா இந்த மனிதர்கள்? என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள், விலங்குகளின் கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை என்னுடன் கலக்கிறார்கள். மனிதர்கள் தான் இந்த நீர் பெரிய அலையாக மாறி, அதாவது சுனாமியாக மாறி மனித உயிர்களை அழிக்கின்றது. அதனால் தான் இது மனிதர்களை குறை கூறுகிறது. இவர்கள் என்னையும் என் சுற்றுப்புறத்தையும் அசுத்தப்படுத்தது மனிதர்களாகிய இவர்கள்தான். இதற்கு நான் எப்படி காரணமாக முடியும்? இதற்கு நிலமும் ஒரு காரணம். எனவே நிலத்தை விசாரித்தபடி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்லதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஒரு தாய் தன் பெற்ற பிள்ளையை கொள்வது போல் நீ எதற்கு பூகம்பத்தை ஏற்படுத்தி இந்த நீரை குடம் சுனாமியாக மாற்றுகிறாய்? இந்த குற்றச்சாட்டிற்கு உன் பதில் என்ன? அம்மா, நான் மனிதர்களையும் தாவரங்களையும் விலங்குகளையும், ஏன் இந்த நீரை கூட நான் தான் சுமந்து கொண்டிருக்கிறேன். என்னை மனிதர்கள் பூமாதேவி என்று கூறுகின்றனர். என்னையே குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விட்டீர்களே, இது சரியா? சில இடங்களில் வறண்டும் சில இடங்களில் வளமாகவும் இருக்கின்றேன். இது இயற்கையின் பண்பு. நான் சில ஆண்டுகளாக சுமந்து வளர்ந்த மரத்தை சில மணி நேரத்தில் வெட்டி விடுகின்றனர். அதனால் என்னில் இருக்கும் வெப்பத்தை குறைப்பதற்கு தண்ணீரை வாங்குகிறேன். ஆனால் வெட்டியானும் என்னை தோன்றுகின்றான். ஆழ்துளை கிணற்றுக்கும் என்னை தோன்றுகின்றார்கள், சுரங்கப்பாதைக்கும் என்னை தோன்றுகின்றார்கள். இப்படி என்னை தொடர்ந்து தோண்டிக் கொண்டிருந்தால் பூகம்பம் வராமல் எப்படி இருக்கும்? பிளாஸ்டிக் கழிவுகள் என் மேற்பாரத்தில் மூடியதனால் நான் தண்ணீரை உள்வாங்காமல் தவிக்கின்றேன். அதனால் என்னில் இருக்கும் அடுக்குகள் நகர்கிறது. நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. என்னில் இருக்கும் அடுக்குகளை நான் கனமாக வைத்துக் கொள்வதால் மலைகள் வெடித்து நெருப்பு பிழும்பு வெளியே வருகிறது. அதனால் கனம் கோட்டார் அவர்களே, நீங்கள் நெருப்பை விசாரித்தபடி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீரின் சுனாமியாகவும் நிலத்தின் பூகம்பமாகவும் மனித உயிர்களை அழிக்கின்றதற்கு நெருப்பாகிய நீங்கள் தான் காரணம் என்று இந்த இருவரும் கூறுகிறார்கள். இந்த குற்றச்சாட்டிற்கு அவங்கள் பதில் என்ன? நெருப்பு சக்தி தான் முக்கியமான ஒன்று. பூமிக்குள்ளே தீ பிழம்பவும் பூமிக்கு
granted. காற்று 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. ஆமைவரான ஒரு காலத்தில் பூமியை நான் சுகமாக சுற்றி வந்தேன். ஆனால் இப்போது எனக்குள் இருக்கும் பிராணவாயு குறைந்து கருவிலவாயு காற்றில் கலந்துள்ளது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார்கள் என்று தவறாக கூறுகிறீர்கள். நாங்கள் தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்து மாசுகளை கட்டுப்படுத்துகிறோம். நீங்கள் எங்கே மாசு கட்டுப்படுத்துகிறீர்கள்? தொழிற்சாலையிலிருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது. அது மட்டுமா, காடுகளில் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகைமண்டலமாய் காட்சியளிக்கின்றன. டயர்களை எரிப்பதால் புகை வருகிறது. அனைத்து புகைமண்டலமும் என்னோடு தான் கலந்து விடுகிறது. இவ்வளவே மனிதர்கள் என்னையும் அழைத்து தன்னையும் அழைத்துக் கொள்கிறார்கள் சிகரெட் புகைப்பதினால். இதில் எங்கே கட்டுப்பாடு இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் போதுமா? மனிதர்கள் அவற்றை கடைபிடிக்க வேண்டாமா? நீங்களே கூறுங்களாம். இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் வழக்கில் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறது. எனவே ஆகாயத்தை விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மனிதர்கள் எப்படி ஆகாயத்திற்கு தீங்கு விளைவிக்க முடியும்? அதனால் இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்க்கக்கூடாது என்று கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்களாகிய இவர்கள் தான் காரணம் என்று கூறுகிறார்களா? ஆகாயம் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. ஆம் யுவர் ஆனர். கிரகங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதனால் பாதிப்பிருக்கிறது யுவர் ஆனர். காற்றை மனிதன் மாசுபடுத்துவதால் எனக்கும் காற்று மண்டலத்திற்கும் இடையே உள்ள ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது யுவர் ஆனர். மேலும் இதனால் என் வழியாக சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது யுவர் ஆனர். மேலும் கடலில் இருந்து நீராவியை மேகமூட்டமாக சுமந்து கருமுகை மண்டலமாக காட்சியளிக்கின்றேன். செயற்கைக்கோளிலிருந்து வெளிவரும் புகையால் என் வானமண்டலமே சீரழிகிறது யுவர் ஆனர். இப்படியே நாம் நீடித்தால் மழை பெறுவதற்கு பதிலாக அமில துளிகளைத்தான் பெறுவோம் யுவர் ஆனர். மனிதர்கள் ஆராய்ச்சிகளையும் சாதனைகளையும் தவறு என்று கூறுவது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வது குறைத்து மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். பருமனாகவும் இறைவாகவும் பயிர் வளர்ந்தால் போதும் என்று உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் போட்டு மண்ணை பாழாக்குகின்றனர். பஞ்சபூதங்களையும் பாழாக்குவது இந்த மனிதர்கள் தான். இல்லை, நீங்கள் தான். இல்லை, மனிதர்கள் தான். இல்லை, நீங்கள் தான். இல்லை, மனிதர்கள் தான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இரு தரப்பு வாதங்களை ஆராய்ச்சி செய்த பிறகு நம் பூமி 70% நீரால் ஆனது. நாம் உயிர் வாழ வேண்டுமென்றால் காற்று அவசியம். ஆகாயம் இல்லை என்றால் அறிவியலுக்கே வேலை இல்லை. ஆகாயம் ஆத்மா போன்றது. நாம் உயிரோடு இருக்கிறோமா இல்லையா என்பதற்கு ஒரு அறிகுறி வெப்பம்தான். இப்பூமியின் அடிப்படை சக்தி சூரியன். இவ்வாறு நாம் வாழ்கின்ற இப்பூமியானது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற ஐம்பூதங்களானது. அதனை விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டது. இவற்றில் ஒன்று இல்லை என்றாலும் இப்பூமி நிலை பெறாது. கடவுள் கொடுத்த இயற்கை வளங்களை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என்று தீர்ப்பு வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ நேசித்தால் இயற்கை உன்னை நேசிக்கும். இயற்கையை நீ அழித்தால் இயற்கை உன்னை அழித்திடும். எனவே இயற்கை வளங்களை பாதுகாப்பு